ஒரு ஊரில் 5 வயது ஆண் குழந்தை இறந்துவிட்டது. பெற்றோரும் உறவினரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் அங்கே கூடி குழந்தையின் அழகையும் புத்திசாலித்தனத்தையும் பற்றி வாய் ஓயாமல் பேசி தீர்த்தனர். அப்போது ஒரு கிழவி அங்கே வந்தால் குழந்தையை பார்த்தாள். ஐயோ, பட்டமரம் போல நான் இருக்கேன், பச்சை துளிரான இந்த குழந்தையை எமன் எடுத்துக்கிட்டு போயிட்டானே, அவனுக்கு இரக்கம் இல்லையா, கண் இல்லையா என்று ஒப்பாரி வைத்தாள். அதை கேட்ட குழந்தையின் பெற்றோரும் மற்ற அங்கிருந்தோரும் யமதூதர்களை சபித்தனர். அதை கேட்ட யமதூதர்கள், உண்மையிலேயே உங்களுக்கு இந்த குழந்தையின் மீது பாசமும் அன்பும் இருக்கிறது என்றால் நான் உங்களுக்கு ஒரு உபாயம் கூறுகிறேன் என்றனர். நாங்கள் இந்த குழந்தையின் உயிரை எடுப்பதற்காக பூலோகம் வந்துவிட்டோம். அந்த வேலையை முடிக்காமல் திருப்பிச் செல்வது சாத்தியமில்லை. ஆனாலும் உங்கள் துக்கத்தை மனதில் வைத்து இந்த ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறோம். உங்களில் யாராவது ஒருவர் இந்த குழந்தைக்கு பதிலாக தங்கள் உயிரை கொடுக்க முன் வந்தால் இந்த குழந்தையின் உயிரை திருப்பி கொடுக்கிறோம் என்றனர். இதை கேட்டதும் அனைவரும் வாயடைத்து மௌனமாகி விட்டனர். அதுவரை அழுது கொண்டிருந்த குழந்தையின் தாய் கூட இந்த குழந்தைக்காக தன் உயிரை கொடுத்து விட்டால் மீதி இருக்கும் குழந்தையையும் கணவனையும் யார் காப்பாற்றுவது என்று யோசித்தாள். அந்த குழந்தையின் தந்தை, நான் உயிரோடு இருந்தால் இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் நான் இறந்து விட்டால் இந்த குடும்பத்தின் கதி என்ன என்று யோசித்தான். அதுவரையில் அழுது புலம்பிய அந்த கிழவி, நான் ஏதோ ஒரு பேச்சுக்காக அப்படி சொன்னேன், அதுக்காக என் உயிரை தியாகம் செய்ய முடியுமா என்று நீட்டி முழங்கிவிட்டு நைஸாக நழுவி விட்டாள். குழந்தையின் உறவினர் ஒருவர் சொன்னார், அந்த குழந்தையை பிழைக்கச் செய்வதற்காக எங்களை பழி கொடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்த வேலையை முடித்துக்கொண்டு சீக்கிரமாக புறப்படுங்கள் என்று. யமதூதர்கள் மனிதர்களின் பாசத்தை எண்ணி சிரித்து கொண்டே புறப்பட்டு சென்றனர். இதுதான் யதார்த்தமும் கூட. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்து போவாரே என்று அன்றே உலக மக்களின் இயல்பை படம் பிடித்து காட்டியுள்ளார் திருமூலர் திருமந்திரத்தில். தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.